நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்துல பல நன்மைகள் செய்வார். ஆமென். அதனால கர்த்தர் சமூகத்துல இன்னும் 61 நாட்கள் உண்டு. அதிகமாக செலவு பண்ணுங்க. கொஞ்சம் விளக்கரையும் கொடுங்க, கொஞ்சம் விளக்கரையும் கொடுங்க, கொஞ்சம் நேரம் எடுங்க. சபைக்கு வர்றது, ஆண்டவர் அதிகாலையில் எழுந்து தேடுறது, நீங்கள் தனிப்பட்ட முறையில் உபவாசம், விளக்கரையும் கொடுக்கணும் பாருங்கள். விளக்கரையும் கொடுக்காம சும்மா இது மாதிரி விடிய காலில் 4 மணி பார்த்தா 4:30க்கெலாம் பார்த்தா பிரதர் ஹரி பிரதர் வந்து போவார். 4:30 4 மணிக்கெலாம் போவார். விடிய காலில் 4 மணிக்கெலாம் நான் பார்ப்பேன் போவார் பாருங்கள். அவர் ஒரு விளக்கரையும் கொடுக்குறார். அவர் குடும்பம் வந்து நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு சமாதானமாக பிள்ளைங்க இருக்கணும்னா அவர் விளக்கரையும் கொடுத்தா தான் என்ன நடக்கும், அங்கே காரியம் நடக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்படிதான். விலைக்கரையும் கொடுக்காம நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் பாருங்களேன். ஒரு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரமாட்டாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் எதுக்குமே வரமாட்டாங்க. ஆனால் எல்லாமே நல்ல இல்லை. கொஞ்சம் விலைக்கரையும் கொடுக்கணும், கொஞ்சம் கொடுக்கணும். எங்கெங்கேயோ போய் உட்காரணும் மணிக்கணக்கில். கர்த்தர் சமூகத்தில் வந்து உட்கார்றதுக்கு நமக்கு நேரங்கள் செலவிடப்படணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அவர் சொல்றாரு, என்னிடத்துல நீ செலவிட்ட ஒரு நேரத்தை கூட நான் உனக்கு அதன் பலனை தராமல் இருக்க மாட்டேன். ஆமேன். அதனால நீங்க 61 நாட்களாவது நீங்க ஆண்டவர்கிட்ட உபவாசம் இருந்து 40 நாள் சொல்றாரா 40 நாள் உபவாசம் இருங்க. ஒரு வேளை தானே 40 நாள் இருங்க. 21 நாள் சொல்றாரா 21 நாள் இருங்க. 7 நாள் சொல்றாரா 7 நாள் இருங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க. பாஸ்டர் சொல்லிட்டாரேன்னு இருக்காதீங்க. நீங்க போய் கேளுங்க, என்ன ஆண்டவரே நான் பண்ணணும், என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு. கட்டாயம் பேசுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திலே நான் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்த போது எனக்கு ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப ஆண்டவர் என் இருதயத்துக்குள்ளே போட்டு அதை பல விதத்தில் உறுதிப்படுத்தினார். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தை மேலிருந்து நான் வாசிக்கிறேன். மேலிருந்து வாசிக்கிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கையை தட்டிடுங்களேன். ஒரு தடவை நல்லா கை தட்டிடுங்களேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சு நான் சொல்ற இந்த மாசம் அவர் நிறைய காரியத்தை உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நன்மையா சொல்ல போறாரு, ஆசீர்வாதமா சொல்ல போறாரு. தடப்பட்டு கிடந்த காரியெல்லாம் உடைக்கப்பட்டுன்னு சொல்ல போறாரு. கர்த்தர் இந்த மாதம் செய்ய போற ஆச்சரியத்தை நீங்க பார்த்து அடுத்த மாசம் சாட்சியா சொல்ல போறீங்க. கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை இயங்குவது தேவனுடைய வார்த்தையில தான். நம்ம வாழ்க்கையை இயங்குவது எதுல தான்? தேவனுடைய வார்த்தையில தான் இயங்குது. அந்த வார்த்தையில தான் எல்லாமே இருக்கு. நமக்கு நடக்கிற நன்மையா இருந்தாலும் சரி, நமக்கு நடக்கிற தீமையா இருந்தாலும் சரி, அவர் சொன்னாதாங்க நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சொல்ற வரைக்கும் யோபுனுடைய வீட்டு காலிங் பெல்ல கூட யாரால தொட முடியல, சத்ருவால தொட முடியல. அவர் சொன்னாதான் நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும், நிறைவேறுவதா இருந்தாலும் நிறைவேறாமல் நிற்பதும் அவருடைய வார்த்தையை வைத்துதான். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில் என்னென்ன நன்மை நடக்க வேண்டுமோ அந்த நன்மைகள் எல்லாம் இந்த மாதத்துல கர்த்தர் சொல்ல போறாரு. உங்களை சாட்சியா நிறுத்த போறாரு. நன்மைகள் நடக்க துவங்குகிற ஒரு மாதம். ஆமென். உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில் இருக்கிற தீமைகள், தேவையில்லாத செலவு, மருத்துவ செலவு, தேவையில்லாத ஆட்களுடைய சத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டுமோ. ஆமென். சில குடும்பங்களை ஓயாத சண்டை. நான் சொல்றேன், இந்த 61 நாள் யுத்தம் ஓய போகுது. சொல்லுங்களேன். எதெல்லாம் நிறுத்தப்படணுமோ, தலைவலிக்குதா நிறுத்திடுவார். ஆமென் சொல்லுங்க. வயிறு வலிக்குதா நிறுத்திடுவார். ஆமென் சொல்லுங்க. ஒரு பக்கமா காது வலிக்குதா நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஒரு பக்கமா கண்ணு வலிக்குதா நிறுத்துவாரு. நம்மன ஊழியக்காரன் சொன்னா எதெல்லாம் நிறுத்தப்பட தேவையில்லாத கொஞ்சம் காசு இருந்தது பாஸ்டர் போயிடுச்சு நிறுத்துவாரு. அவர் சொன்னா நின்னுடுங்க. 33:6 வாசி பாருங்க. அதுலயே 33:6 கர்த்தருடைய வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் என்ன ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறேன். தேவ வார்த்தை என்பது எல்லா சக்திக்கும் மேலானது. அவர் சொன்னதுனால தான் வானம் பூமியே உண்டாச்சு. எல்லா சக்திக்கும் மேலான அந்த வார்த்தை வானம் பூமியே உண்டாக்கி இந்த நாள் வரை நிலைப்படுத்தியிருக்குமானால் உங்க வாழ்க்கையின் மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைகள் மேல ஒரு சின்ன வார்த்தை சொல்வாரானால் கை தட்டிடுங்களேன். உங்களுக்காக அவர் சொல்லுகிற வார்த்தைகள் நன்மையின் வார்த்தைகள். தம் பிள்ளைகளை நோக்கி நன்மையான வார்த்தையே பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எப்பயுமே தேவனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் தெரியுமா? உருவாக கடவது, வர கடவுது. ஆமென் சொல்லுங்க. உண்டாக கடவுது. இப்படிதான் சொல்லுவார். அழிய கடவுதுன்னு கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? சொல்லுங்க. இளையகுமாரன் தகப்பனை அவமானப்படுத்தி அவன் வாழ்க்கையை அவன் சீர்கெடுத்து அவன் வாழ்க்கையில என்னென்ன பண்ண யாராலும் மன்னிக்க முடியாத பாவத்தை செஞ்சுட்டு
வீட்டுக்கு திரும்பி வரான் பாருங்க. நம்பூர் அப்பாவா இருந்தாருன்னா உனக்கு கருமாரி பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சுரா. உனக்கு எனக்கு என்ன கிடையாது, ஊர் வாசல்லையே வச்சு அவனை எவ்வளோ அவமானப்படுத்தணுமோ, எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ, கேவலப்படுத்திட்டு தான் பஞ்சாயத்து பண்ணி வீட்டுக்குள்ள சேர்த்துருப்பாரு. அப்போ கூட சொல்லுவார், பழைய மாதிரி உனக்கு என்ன பண்ண மாட்டேன் நானே சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அவனை பார்த்து வாசிங்களேன், எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். லூக்கா 15 நேரம் இந்த அப்பா என்ன சொன்னாரு? 15ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனாகிய என்னை நோக்கி, இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாத ரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து கையை தட்டி சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த மாதத்தில் நல்லா கை தட்ட முடிஞ்சா தட்டுங்க. மனுஷன் பார்க்கிற பிரகாரமா பார்க்கிறவர் இல்ல, மனுஷன் பேசுற பிரகாரமா பேசுகிறவர் இல்ல. அவர் பார்வையே வேற, அவர் பேச்சே வேற. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அந்த சத்தத்தை தான் மனுஷங்க நாக் பண்ற, தட்டுறாராம். இருதய கதவை தட்டி கொண்டே இருக்கிற ஒருவன் என் சத்தத்தை கேட்டு உள்ளே என்னை அனுமதிப்பாதானால் அவனுக்குள்ள வந்து நான் அவனை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எப்பயுமே கர்த்தரோட வார்த்தை பாசிட்டிவ் தாங்க, நெகட்டிவே கிடையாதுங்க. ஆமேன். மனுஷங்க நம்ம எளிதில் ஒருத்தர் குற்றம் சாட்டிடுவோம், எளிதில் தீங்கு சொல்லிடுவோம், எளிதில் அவங்கள பத்தி அது உருப்படாதுங்க. நீங்க வேணா பாருங்களேன், எழுதி வச்சுக்கோங்களேன், அது வேற சொல்லுவோம். என்னது அவன் வாழ்க்கை உருப்படாது, இப்படிலாம் நம்ம பேசிடுவோம். ஆனா கர்த்தர் ஒரு நாள் பேச மாட்டார். உருப்படாதவனே வந்தானா கூட கை நல்லா தட்டுறீங்க, அதுதாங்க இயேசு, அதுதாங்க கர்த்தர். ஆமேன். சொல்லவே மாட்டீங்க நீங்க. ஆமேன். அதனால உங்களை குறித்து யார் என்ன வேணா சொல்லியிருக்கலாம் சார். உங்க அப்பா சின்ன வயசுல சொல்லியிருக்கலாம், என் புள்ள பாரு என்ன மாதிரியே குடிகாரனாவா, என் புள்ள பாரு என்னுமே விளங்காதுன்னு இருக்கலாம். என்ன பார்த்து டீச்சர் சொன்ன வார்த்தை ஒன்று சொல்லட்டுமா? 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தினந்தோறும் ஒரு கிளாஸ்ல 4 தடவை என்ன பார்த்து சொன்ன வார்த்தை சொல்லட்டுமா? எரும மாடு மேய்ப்பேன்னாரு. ஆனா கரெக்ட் ஆயிடுச்சு. ஆமேன் சொல்லுங்க. சி மஞ்சுங்க, நீ எரும மாடு தாண்டா மேய்ப்ப, எரும மாடு தாண்டா மேய்ப்ப. உங்க அக்கா உமாவை பாரு, உங்க அக்கா தனத்தை பாரு, அவங்களெல்லாம் நான் ஏன் பார்க்கணும்னு கேட்பேன். அப்பயே உங்க அப்பா சொல்லியிருக்கலாம் உங்களை பார்த்து என்னன்னு ஏதோ சொல்லியிருக்கலாம் கோபத்துல. உங்க அம்மா சொல்லியிருக்கலாம். ஏன் நீங்க ரட்சிக்கப்படாத முன்னாடி ஜோசியக்காரன் ஜாதகம் சொல்லியிருக்கோம். உனக்கு 7ஆம் கட்டத்துல குரு இருக்கிறான், 8ஆம் கட்டத்துல சனி இருக்கிறான், பிப்ரவரி உனக்கு சரியில்லை. ஆனா இங்க ஒருத்தர் இருக்காருயா, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உன்னை பார்த்து நான் சொன்னதாகும். ஆமேனே சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால உங்க குடும்பத்தை பத்தி யாராவது என்ன பின்னாடி பேசியிருக்கலாம், உங்க பிள்ளைகளை பார்த்து யாராவது ஏதாவது சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் அப்படியே நடக்கும், நடக்க கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதான். டாக்டர் கிட்ட போனீங்கன்னா டாக்டர் 1000 சொல்லுவான் பாருங்க. உள்ளங்கால் தொடங்கி உச்சம் உனக்கு சுகமே இல்லைன்னுவான். அதை கேட்டு வந்தா வீட்டுல செத்து பாடியா நம்மளே ஆர்டர் பண்ற வேண்டியதுதான். ஆமே. அதெல்லாம் நம்ப கூடாது. கர்த்தர் என்னை பத்தி என்ன சொல்றாரு? அவர் சொன்னதாயா எல்லாமே என் வாழ்க்கையில ஆகும். அவர் கட்டளையிட்டாதாயா நிக்க வேண்டியது நிற்கும். ஆமே. அதனால மனுஷ சத்தம், மனுஷ வார்த்தைகளை ரொம்ப காதல போட்டு மனசை உலட்டிக்காதீங்க. கர்த்தர் உங்ககிட்ட பேசுறார். முந்தானே சொல்லி இருந்தேன், அபிகிட்ட சொல்லி இருந்தேன், அப்பா அவங்க ஆபிரகாம்பா, அப்பா அவங்க ஈசாக்கு பண்ணுச்சு. ஆபிரகாம் ஈசா கிட்ட கதையாகணும்னா தான் வந்து பேசுவாரு. அவருக்கு காரியம் ஆகணும்னா தான். ஏன் கிதியோன் இவ்வளோ கஷ்டப்பட்டுனுங்கிறான எதிரிங்க கிட்ட, அவருக்கு வேலை ஆகணும்னா கிதியோனை பயன்படுத்துவாரு. ஆனா புதிய ஏற்பாடு உடன்படிக்கையில் அப்படி கிடையவே கிடையாது. என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள வந்து உட்காந்துக்கின்னு உங்களோட தினம் 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 நீங்க வேணா ஒரு கலக்கத்தோட போங்க சார், போய் பஸ் ஏறி இப்படி திரும்புங்க சார். திரும்பும் போதே 2 ஆட்டோக்காரன் வருவான் சார், பின்னாடி எழுதிருக்கோங்க, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரீங்க, உங்க குடும்பத்து கதை எங்களுக்கு எதனா தெரியுமா? அப்படியே பேசுவாரு. அப்ப ஆபிரகாம் பெரிய ஆளா நீங்க பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க தான் பெரிய ஆளு. வேலையாகணும்னா தான் ஆபிரகாம் கிட்ட வருவாரு, வேலையாகணும்னா தான் ஈசா கிட்ட பேசுவாரு, வேலையாகணும்னா கிதியோன் கிட்ட பேசுவாரு. வேலை முடிஞ்சவன அவனை கண்டு கூட மாட்டாரு. அவருக்கு அவர் வேலை ஆகணும். ஆனா உடன்படிக்கையின் பிள்ளைகள் கிட்ட அப்படி கிடையாதுங்க. அவர் எப்படி தெரியுமா? நித்தமும் பேசுகிறார். ஆமென். ஒரு 3 காரியத்தை வேகமா சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் இருந்து இது செயல்பட துவங்க போது நீங்க விசுவாசிக்கணும். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 16:6 வாசிங்களேன்.
எசேக்கியேல் 16:6 இல்லையா பைபிள்? நான் உன் அருகே கடந்து போகும்போது மற்றவர்களால் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்த நீ உன்னுடைய ரத்தத்திலே கிடப்பதை கண்டு, உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை, உன் பிரச்சனையில கிடக்கிற உன்னை பார்த்து, உன் அழுகையில கிடக்கிற உன்னை பார்த்து, உன் வருத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். உன் ரத்தத்தில் உன்னை பார்த்து கை தட்டி சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நல்லா பலமா கையை தட்ட முடிஞ்சா, இன்னைக்கு அவர் சொல்ற முத வார்த்தை பிழைத்திரு. நம்ம சுற்றி எவ்வளவு பிரச்சனை பாருங்க, எவ்வளவு நெருக்கம் பாருங்க, எவ்வளவு தேவை பாருங்க, எவ்வளவு போராட்டம் பாருங்க, எவ்வளவு நமக்கு பயங்கர போராட்டத்தின் மத்தியில இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறோம்னா, அது நான் சொல்லட்டுமா, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நம்மளை நிற்க வைத்திருக்கிறது. மனுஷ வார்த்தை இடிச்சு போடுது, தேவ வார்த்தை நிக்க வைக்குது. ஆமேனே சொல்ல மாட்டீங்களே. அவர் சொல்றாரு பிழைக்க வைப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன் சொல்லுங்க. பிழைப்பு. ஆமேன். பிழைப்புனா என்ன பாஸ்டர்? பிழைப்புனா வருமானம் அர்த்தம். என்ன பண்றீங்க அப்படின்னா அது பேர் என்ன, பிழைக்கிறீங்கன்னு அர்த்தம். பிழைப்பு என்பது வருமானம் அர்த்தம். அதை உங்களுக்கு தர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இயேசுகிட்ட இருக்குங்க. என்னைக்கு நீங்க நம்பி அவரை நம்பி பைபிள் தூக்கின் சர்ச்சுக்கு வந்தீங்களோ, என்னைக்கு அவர் அல்லது உங்களை ரட்சித்து ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு அவர் இந்த ஜீவியத்துக்கு கொண்டு வந்தாரோ, அன்னையில இருந்தே நல்லா கவனிங்க, உங்களுக்கான பிழைப்பு, உங்களுக்கான வருமானம், உங்களுக்கான அத்தனையும் முடிவு செய்து தான் உங்களை அழைச்சார். பேதுரு அழைக்கும் போது பேதுரு ஒண்ணுமே இல்லை, வெறுமை. லூக்கா 5 ஒண்ணுமே இல்லை, வெறுமை. பேதுரு நினைச்சுக்கிட்டாரு, இவரை நம்பி போயிட்டோம்னா கரையில நிக்கிற என்னுடைய பினான்சியல் தேவையெல்லாம் எப்படி சந்திக்கப்படும் தெரியல. ஆண்டவருக்கு இது தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உடனே சொன்னாரு, படவை எடுத்துட்டு போய் தள்ளி நீ வலைய போடுனார் பாருங்க, 2 படகு நிரம்ப. ஆமேன் சொல்லுங்க. ஆனா பேதுருக்கு கண்ணு எது மேல போலனா படகு. நான் சொல்லட்டுமா, இந்த 2 கப்பலும் ஹார்பருக்கு போன உடனே கேட்டிருப்பாங்க, யாரோட மீன் பாய்தெல்லாம்? என்ன சொல்லியிருப்பாங்க? பேதுருவோட மீனுங்க. இவ்வளவு மீனா பேதுருது வித்து. நான் சொல்லட்டுமா, தீர்க்க தரிசனமா, அவனை அழைப்பதற்கு முன்பாக அவனுக்கு ஒரு பிழைப்பை கொடுத்து இவ்வளவுதான் கை தட்டுவீங்களா? பிரதர், உன் வாழ்க்கையில எப்படி பிழைக்க போறோம், என் பிள்ளைங்க எப்படி பிழைக்க போகுதுன்னு ஒருபோதும் நீ 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 ஒரு கலக்கத்தோட இருக்க கூடாது. உன்னை அழைத்தவர் பிழைப்பை தருவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இந்த பிழைப்புல தான் நம்முடைய கௌரவம் அடங்கி இருக்குது. மத்தேயு 6:26 வாசி பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை வாசி. 6:26 மத்தேயு. கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷ கையை தட்டிடுங்களேன். என்ன ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? விசேஷமா பார்க்கிறார். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? பிழைப்பு என்பதில் நம்ம கௌரவம் அடங்கி இருக்குதுன்னு தெரியும், நம்ம எதிர்காலம் அடங்கி இருக்குன்னு தெரியும். அதை சிறந்ததாய் கட்டமைப்பதற்கு உங்களுக்கு தெரியாமலே உங்களை வழி நடத்துறாருங்க. யாருங்க நீங்க இந்த ப்ரொஃபஷனுக்கு வருவீங்க நினைச்சு பாத்தீங்களா? வெல்டர் ஆவன் நினைச்சியா? நீங்க டீச்சர் ஆவன் நினைச்சீங்களா? நீங்க போய் கிருஷ்ணா ஸ்வீட்ல வேலை செய்வேன் யாரும் நினைக்கல பாருங்க. அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிழைப்பை கொடுக்கணும், அதை எப்படி நடத்தணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு வேலை நான் சொல்றேன், இன்னைக்கு நல்ல வேலை இல்லாம இருக்கலாம், நல்ல வேலை இல்லையே எனக்கு இருக்கலாம். உங்களுக்கு நல்ல வேலையின் பிழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு வேலை நிரந்தரம் இல்லாம இருக்கலாம், அந்த வேலையை நிரந்தரமா தரலாம். என் பிள்ளைங்களோட எதிர்காலம் எப்படி பிழைக்க போறான்? இல்ல, அவர் பிழைப்பை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நீங்க செய்யற தொழில் பிழைப்பு வந்தாதான், ஆர்டர் வந்தாதான் பிழைக்கிற ஒரு தொழில். நம்பிக்கையற்ற தொழில் செய்து கொண்டிருக்கலாம். தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கான தேவைகளை அத்தனையும் கர்த்தர் உனக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் வரப்போது. நீங்க நம்பினா நல்லா கை தட்டி இருப்பீங்க. ஆமேன். நீங்க நம்பி இருந்த யாரோ உங்களை கைவிட்டுட்டு போயிருக்கலாங்க, நம்பி கைவிட்டுட்டு போயிருக்கலாங்க. ஆனா கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்புல உனக்கு பிழைப்பை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை மறக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வந்த போது என்ன ரொம்ப தெரிஞ்சவங்க, சந்தோஷ் நீ நல்ல பிரசங்கியாரு, நல்ல டேட் இல்லை உனக்கு ஓடிட்டு இருக்க 4 ஞாயிற்றுக்கிழமையும், தயவு செஞ்சு முழு நேரம் வந்துடாத, சபை வச்சிடாத அப்படி இந்த பகுதியில் இருக்க ஒரு 4-5 பாஸ்டர்லாம் கூட சொன்னாங்க. அவங்களுக்கு பயம், நான் வச்சா சபை வச்சா ஆளு அதே மாதிரி வந்துட்டாங்க சிலர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க கேட்கும்போது எனக்கு எப்படி பிழைப்ப இனிமே நாங்க பாருங்க, இந்த வார்த்தையை வைத்து பிழைப்ப, என் எஜமானை வைத்து பிழைப்ப. எனக்கு பிழைப்ப கொடுத்தவர் உங்களுக்கு பிழைப்ப கொடுப்பாருங்க.
வருமானத்தை கொடுப்பாருங்க. அது எப்படி இருக்குன்னா நிரம்பி இருக்கும்படி கொடுப்பாரு, பற்றாக்குறையோட தரமாட்டாரு. இந்த வார்த்தை உங்களுடையதுன்னா நீங்க கையை தட்டிடணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மனுஷங்களை நம்ம நம்புற வரைக்கும் கர்த்தரால பிழைக்க வைக்கவே முடியாது. யாபேஸ்னு ஒரு பையன் பிறந்தான் பாருங்க. அவன் பிறந்த உடனே ஒரு தாய் எந்த பிள்ளைக்காவது துக்கம்னு பேர் வைப்பாளா? துக்கத்தை ஏற்படுத்துறான். ஏன் வச்சா தெரியுமா அந்த பேர் உங்களுக்கு தெரியுமா? யூத பாரம்பரியத்தில் ஒரு சடங்கு இருக்கு. என்ன சடங்குனா, பிள்ளைகளை தகப்பன் தான் வளர்க்கணும். அவன் நடக்க ஆரம்பிச்சுட்டானா, அந்த எமிஜர் ஷா மாதிரி ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சுட்டா, தினந்தோறும் தேவாலயத்துக்கு போகணும். உங்களை மாதிரி மாசத்துக்கு ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள்லாம் இல்லை, தினந்தோறும் தேவாலயத்துக்கு போய் ஒரு பிரேயர் ஷால் இருக்கும். அந்த பிரேயர் ஷால்குள்ள அந்த பிள்ளையை வைத்து தான் சொல்லுவாங்க, உன்னதமான கர்த்தர் நான் ஆராதிக்கிறேன்டா, இந்த தேவனை பிடிச்சிக்கோ, இந்த தேவனை ஆராதிக்கோ. அந்த தேவாலயத்துக்கு கூட்டும் போது வரும்போதெல்லாம் சமுதாயத்தை பத்தி சொல்லி கொடுப்பாங்களாம். பார், இவர் செட்டியாரு, இவர் மோலியாரு, இவர் வட்டிக்கு விட்டு பழைக்கிறாரு, இவர் இப்படி பழைக்கிறாரு அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லி டீச் பண்ணுவாங்களாம். இப்போ யாபேஸ் பிறந்துட்டான். ஆனா சொல்லி தர்றதுக்கு யாரு இல்லைன்னா, பிழைப்பு கேட்கறதுக்கு அப்பா இல்ல. அதனாலதான் சொல்றான், ஐயோ இவன் பிழைக்க முடியாம இவன் வாழ்க்கை துக்கமா மாறிடும் யாபேஸ்னு பேர் வச்சாங்க. ஆனா யாபேஸ் அப்பாவை நம்பலையா. பரம தகப்பனாகிய இயேசுவை கையை தட்டி சொல்லுங்களேன், அந்த பரம தகப்பனை யாபேஸ் ஆசீர்வதிங்கப்பா, எல்லையை பெரிதாக்குவான் ஜெபித்தான். நடந்தது என்னங்க? வாசிங்க 9ஆம் வசனம். ஒண்ணு, யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும், சிஸ்டர் பைபிள் இன்ட்ரோடியூசிங் யாபேஸ் எப்படி தெரியுமா சொல்லுது? கனம் பெற்றவனா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்கு பிழைப்பை தருகிறது உன் தகப்பன் அல்ல, உனக்கு பிழைப்பை தருகிறது உன் தாய் அல்ல, உனக்கு பிழைப்பை உன் சகோதரன் அல்ல. கர்த்தர் பழக்க வச்சா எப்படி பழக்க வைப்பார் தெரியுமா? எல்லாரை பார்க்கலும். அவன் பேர்ல ஒரு பட்டணம் வந்துச்சு சார். யாபேஸ் அது வரைக்கும் விடவே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், உங்க தகப்பன் கூட உங்களை பத்தி மிகுந்த கவலை கொள்ளலாம். ஒருவேளை தாயே உன் பிள்ளைகளை பத்தி ரொம்ப கவலையோட உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஹே தகப்பனே, உங்க பிள்ளைகளை பத்தி வச்சிருக்கீங்களா? நீங்க நடத்தலைன்னாலும் நீங்க நம்புகிற அந்த இஸ்ரவேலின் தேவன் உங்க பிள்ளைகளை நல்லாதான் நடத்துவாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஹோம் மேக்கர்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க. யாரை தெரியுமா? யாரை தெரியுமா? யாக்கோப. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஹோம் மேக்கர்னா என்னமா? ஹவுஸ் வைப்பா, வீட்டு வேலைகளை பார்த்து கொள்ளுகிறவன் யாரு? யாக்கோபு. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் திடீர்னு அந்த வீடு அவனை கைவிட்டுடுச்சு. திடீர்னு வீட்டு வாசல் அவனுக்கு மூடப்பட்டு விட்டது. உனக்கு இடம் இல்லை, போ, இங்க இருந்தா உன் அண்ணன் செத்துருவான்னு. இப்ப போய் ஒரு இடத்துல படுத்திருக்கிறான். வீட்டின் வாசல் மூடினா பரலோகத்தின் வாசல்களை கர்த்தர் திறந்து அங்கே இருந்து இவன் மேல் ஒரு ஏணியை போடுறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அங்கதான் ஜெபிக்கிறான், தேவரீர் என்ன நீங்க என்ன பண்ணு, ஆகாரம் தந்து வஸ்திரம் தந்து. வாசிங்க 20ஆம் வசனம், 28, 20. தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்ன காப்பாற்றணும், பிழைக்கணும்ன்றான். சோறு கொடுங்க ஆண்டவரே. பிழைப்பு இருந்தா தானே துணி உடுத்த முடியும், பிழைப்பு இருந்தா தானே சோறு. வேலைக்கு போகாத புது துணி எடுக்க முடியுமா? அவன் சொல்றான், நான் சாப்பாடு கொடுங்க, துணி கொடுங்க, அப்புறம் எனக்கு தந்து போதும் மகளே. பிழைப்பு வேணும் என்று தகப்பனால தாயால கைவிடப்பட்ட ஒரு மகன் கதறுகிறான். அவனை கர்த்தர் ஜெபித்ததை காட்டில 2 பரிவாரம் கொடுத்துட்டாரியா. இன்னைக்கு ஒருவேளை மனிதர்களால் கைவிடப்பட்டு யாக்கோபின் நிலையில் இங்கு அமர்ந்திருக்கலாம். சகோதரியே, சகோதரனே, உன் தாய் தகப்பன் தர வேண்டிய ஆஸ்தி சொத்துக்களை தராமல் இருக்கலாம். நான் சொல்லட்டுமா? பரம தகப்பன் உனக்காக வானத்தின் பலகணிகளை திறந்து, யாக்கோபே இதோ நான் உனக்கு மேலாக நிற்கிறேன், என்னால உன்னை 2 மடங்கு ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்க முடியும்? 2 பரிவாரம். நம்புங்க. எப்படி பழைப்பேன் அப்படி இங்க வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கவே கூடாது. தினந்தோறும் நடத்துவார் கர்த்தர், உன்னை நித்தமும் நடத்தி. ஆமேனா, அல்லேலூயா. அதனால இந்த பிழைப்பு மாத்திரமல்ல, வியாதி கூட நீங்க வந்து மனுஷன் சொல்ற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது. ஏசாயா 38ஆம் அதிகாரத்துல எசேக்கியா ராஜா வியாதி வந்து செத்து போயிடுவோன்னு சொல்லிட்டாங்க. சின்ன சொல்யூஷன் சார். நீங்க பெரிய பெரிய டாக்டர், பெரிய பெரிய அப்பாயின்மெண்ட்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், சின்ன அத்திப்பழ அடையை கொண்டு வந்து, அதான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாத ரகசியம்லாம் தேவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத வழியெல்லாம் தேவனுக்கு தெரியும். ஆமென். அத்திப்பழ அடையை கொண்டு வந்து, வாசிங்க அந்த வசனம் 21. அத்திப்பழத்தின் அடையை கொண்டு வந்து பிளவின் மேல் கற்று போடுங்கள். அல்லேலூயா.
சின்ன சொல்யூஷனை வச்சு பெரிய விடுதலை தரார். அதனால டாக்டர் வார்த்தைகளை நம்பாதீங்க, இயேசுவின் வார்த்தைகளை நம்புங்க. மனித வார்த்தைகளை நம்பாதீங்க, இயேசுவின் வார்த்தைகளை நம்புங்க. பிசாசின் கிரியை கண்டு பயப்படாதீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். எப்பயும் டெய்லி சொல்லுங்க, என் காலங்கள். சொல்லுங்களேன், என் காலங்கள். எல்லாம் சொல்லுங்க, என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிற கர்த்தரை எனக்கு முன்பாக எப்போதும் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன பழப்ப கொடுக்கிறார் அவர். தம்பி, உனக்கு ஒரு பழப்ப கொடுப்பா. உனக்கு அறியாதது, உனக்கு எட்டாததுமான பழப்ப கொடுப்பா. உன் சமுதாயத்திலேயே, உன் குடும்பத்திலேயே நீ தான் பெஸ்ட். ஒரு மேன்மை அடைந்த நிலை. எல்லாரும் பார்க்கிறதுக்கு திக்கற்ற நிலையில இருந்த யாபேஸ் தான் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் பழப்பை கொடுத்தார். அதனால தீர்க்க தரிசனமா முதல் வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன், பிழைத்திருங்கள். ரெண்டாவது நேராச்சு. ரெண்டாவது சொல்றேன், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 1:28 வாசிங்களேன். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, அப்போஸ்தலர் கிருபை சபையை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டுங்கள் என்று ஆசீர்வதித்தார். அது அப்படியே ஆயிற்று. ஆமென் சொல்லுங்க. முதல்ல சொன்ன பிழைத்திருங்கள், இரண்டாவது சொல்ற செழித்திருங்கள். எல்லாம் கை தட்டிடுங்களேன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உங்க தரித்திரம் மாறப்போகுது பிரதர், உங்க கடன் மாறப்போகுது பிரதர், உங்க வறுமை மாறப்போகுது பிரதர். ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்ன்றது முதல்ல உங்களுக்கு புரியணும். பாருங்க, இல்லாமையை எதிர்க்கணும். இல்லாமை என்பது ஒரு ஆவி, கடன் என்பது ஒரு ஆவி, தரித்திரம் என்பது ஒரு ஆவி. நீங்கள் உங்க மனைவி குழந்தைய கூட்டிட்டு போறீங்க, திடீர்னு ஒரு குடிகார பைய வந்து உன் மனைவியை பலாத்காரம் பண்ண பாக்குறான், உன் பிள்ளை மேல கைய வைக்க பாக்குறான். நீ எவ்வளவு நோஞ்சானா இருந்தாலும், உனக்கு குங்ஃபுவே தெரியலனாலும், கராத்தாவே அடிக்கவே தெரியலனாலும் அவனை அடிப்பீங்களா இல்லையா? ஏன் அடிப்பீங்க? என் மனைவி என் பிள்ளை மேல கை வைக்கிறதுக்கு வரான் இல்ல, அத போலவே ஒரு தேவ பிள்ளை மேல வறுமை கை வைக்க வரும்போது, வியாதி கை வைக்க வரும்போது, கடன் கை வைக்க வரும்போது, அதை எதிர்த்து எதிர்க்கிறேன்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. மேகம் வந்ததுன்னா மழையை மட்டும் ஆண்டவரே நான் போற வரைக்கும் மழை பெய்ய, அது ஒரு சாட்சி. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் போகிற வரைக்கும் கர்த்தர் வானத்தை என்ன பண்ணாரு? அதில சார் சாட்சி. என்னை தாக்க வந்த என்னுடைய எதிரியாகிய வியாதிய, வறுமைய, சத்ருவை ஆமென் ஏத்துக்கவே கூடாதுங்க. ஒரு விசுவாசி ஏத்துக்கவே கூடாது. இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியலனா, இன்னைக்கு உங்க கண்கள் திறக்கப்படட்டும், உங்க இருதயம் விஸ்தாரமாகட்டும். இன்னைக்கு எதிர்க்கணும். ஆண்டவரே எல்லாமே ஆவிகளை நான் என்ன பண்றேன்? இங்க சொல்லிட்டாருங்க ஒரே வார்த்தை, ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். அது அப்படியே. அதனால இந்த பிசாசின் வல்லமைகள் எல்லாம் எதிர்க்கிற அளவுக்கு நீங்க வளரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கெல்லாம் செவி கொடுக்க கூடாது. உங்க அப்பா வந்து இடத்துலயே செத்தாரு, எங்க அம்மாவும் குறை வீட்டிலே செத்துது. சார் எங்களுக்கு வாடகை வீடு தான் நிரந்தரம். ஒரு பொண்ணு சொல்லுது எங்களுக்கு, ஏமா எங்க மூதோதர் எல்லாம், அவங்க சொன்னா நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இல்லையா, நீ தேவனுடைய பிள்ளை இல்லையா, உனக்கு சொந்த வீட்டை தருவார்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க அந்த ஆவிக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அந்த ஆவி செயல்படுறோம். உட்காருப்பா, இந்த தம்பி உட்காரணும், ஒரு இடத்துல உட்காரணும். அந்த ஆவி செயல்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த வறுமைகள் வந்துடும். ஆமென். எப்பவும் சொல்லுவேன், தற்காலிக சூழ்நிலையை ஒரு நிரந்தரமா பாத்திரக்கூடாது. இது நிரந்தரமே இல்லை. இன்னைக்கு ஒருவேளை கடன்ல இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை தரித்திரத்தில் இருக்கலாம், இன்னைக்கு வறுமையில் இருக்கலாம், இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு நினைச்சிங்க, இது நிரந்தரம் இல்லை. ஆமென். ஒரு மரம் வச்சிங்கன்னா, ஒரு மாங்காய் மரம் வச்சிங்கன்னா, அந்த மரத்தை நீங்க நட்டுட்டு பாதுகாக்கணும். எது வரைக்கும் பாதுகாக்கணும்னா, அந்த மரம் மாடு ஆடு வாங்கி எட்டாவது வரைக்கும் பாதுகாத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் அது மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? யாராலையும் தொட முடியாது பாருங்க. அது வரைக்கும் வேலி அடைப்பது போல இந்த ஏதேன் தோட்டத்தில் சபையில உங்களை கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா? உங்களை நட்டது எதற்கு தெரியுமா? நீங்கள் செழித்து கனி உள்ளவர்களாய் மாறும்படியே. அது வரைக்கும் நாங்க உங்களை சுற்றி வேலி போட்டு பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்க.
கொடுப்போம், உங்களுக்கு தண்ணி போடுவோம், உரம் போடுவோம், எல்லாம் போடுவோம். எதுக்கு தெரியுமா? நீங்க செழித்து இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. செழிப்பா இருக்கணும். எப்பவும் கடன், எப்பவும் காட்சி. ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சு, ஒண்ணு இல்லைன்னா உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த சபைக்கு வர எல்லாம் செழித்திருப்பீங்க? ஆமெனே சொல்லுங்களேன். ஏன்னா எபேசியர் 1:3 சொல்லுது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னதங்களில நம்மளை ஆசீர்வதித்து விட்டாராம். வாசிங்க எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்க போறாராமா, ஆசீர்வதிப்பாராமா. நம்முடைய ரட்சகர் நமக்குள்ள இருந்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை சரிக்க வச்சுட்டாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. உண்மையா நான் கேட்கட்டுமா? ஒன்னு கேட்கட்டுமா? பதில் சொல்றீங்களா? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்ப கொஞ்சம் வளர 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 என்ன அறியாமலே குடும்பத்தில் ஒரு செழிப்பு வளருது பாஸ்டர். எத்தனை பேரால சொல்ல முடியும்? என்ன நான் அறியல பாஸ்டர். இப்படிலாம் ஒரு 500 ரூபாய் நோட்டையே நம்ம தடவி தடவி பார்த்த காலெல்லாம் போய் இன்னைக்கு எத்தனை 500 பாக்கெட்ல இருக்குதுன்னு உண்மையாவே தெரியாத வச்சிருக்கீங்களா? வச்சில்லையா? வச்சிருக்கீங்களா? வச்சில்லையா? எவ்வளவு காசுங்க? கேட்காமே கணக்கு பார்க்காம கொடுக்கிற அளவுக்கு எப்படி பாஸ்டர் இது வந்தது? அதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் இயேசு உங்களை ஆசீர்வதித்ததுனால பூமியில. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தகுதியை வச்சோ, நம்ம படிப்பை வச்சோ, நம்முடைய ஏழாமையை வச்சோ, நம்மளுடைய பாவம் இருக்கு பாருங்க, பாவத்தை வச்சோ அவர் ஆசீர்வதிக்கிறவர் இல்ல. நீங்க நிறைய பேர் நான் திறமையின்மை பாஸ்டர், நான் பாவம் செய்யற ஆளு பாஸ்டர், இதெல்லாம் வச்சு என்ன அவர் இதெல்லாம் வச்சு அவர் ஆசீர்வதிக்கிறதே இல்லைங்க. இதெல்லாம் நான் உனக்கு ரகசியம் கேட்கட்டுமா? ஆதாமும் ஏவாளும் பிசாசின் செவிக்கு சத்தம் சாய்த்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிருவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியுமாமா? தெரிஞ்சா இவ்வளவு கொடுத்தாரு, தெரிஞ்சா 4 தெரிஞ்சா இவ்வளவு பழம், தெரிஞ்சா இவ்வளவா? தெரிஞ்சுதான் கொடுத்தாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது என்ன தெரியுமா? மனுஷன் மேல் அவர் வைத்த இரக்கம். நான் இப்படி சொல்லட்டுமா உங்களுக்கு ஏன் தெரியுமா? கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. தாவீதுக்கு யோனத்தான் என்கிற ஒரு நண்பன் இருந்தான். அந்த நண்பனுக்கு நிறைய பிள்ளைங்க செத்துட்டாங்க. ஒரே ஒரு பிள்ளை மட்டும் மேஃபிபோசேத்துன்னு ஒருத்தவன். அவன் ஓடும்போது 2 கால்களும் கீழே விழுந்து முடமாயிட்டு, லோதேபார் அப்படின்னா வறட்சி நிறைந்த ஒன்றுமே இல்லாத இடத்துல, புல்லு கூட முளைக்காது லோதேபார்ல, அந்த இடத்த தூக்கி போயிட்டு அவனை போட்டு போயிட்டாங்க. அங்கே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறான் பாருங்க. இப்ப தாவீது ராஜாவா மாறிட்டாரு. ராஜாவா மாறின உடனே சவுலின் குடும்பத்தாரில் யோனத்தானின் நிமித்தம் நான் யாருக்காவது தயவு செய்ய வேண்டி இருக்குதான்னா ஒருத்தவன் சொல்றான் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான மேவிபோசேத்துன்னு ஒரு பையன் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? லோதேபார்ல. உடனே அவனை அழைச்சிட்டு வான்றார். அவனை அழைச்சிட்டு வந்தா அவன் முன்னாடி காலில் விழுந்து, ஆண்டவரே செத்த நாயை போல் இருக்கிற என்ன நீ நினைச்சு பார்க்கறதுக்கு ஏமாத்திரம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நித்தமும் என்னுடைய ராஜ அரண்மனையில. நான் இப்படி சொல்லட்டுமா? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளா இருக்கிற உங்க மேல தாவீதை காட்டிலும், எத்தனை பேர் நம்பி இந்த சத்தியத்தை கை தட்டுறீங்க? தாவீதை காட்டிலும் இரக்கம் உள்ளவராய் உனக்கு தினந்தோறும் ராஜ சாப்பாடு, உனக்கு செழிப்புள்ள வாழ்க்கை உன்னுடைய நிலைமையை பார்த்தல்ல, அது உன் தகப்பன் இயேசுவை பார்த்து. ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? உங்க ஆசீர்வாதம் உங்க நிமித்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை முழுக்க ஆசீர்வதிச்சு பிதா அமுச்சு வச்சுட்டாரு. அவரை நம்புற பிள்ளைகளாகி உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்க. அதனால பாஸ்டர் நான் எனக்கெல்லாம் தரமாட்டார் பாஸ்டர், நான் ஒரு பாவி பாஸ்டர், நான் இப்பவும் கொஞ்சம் சில பலவீனத்தில் அதெல்லாம் பார்க்க மாட்டாருங்க. நீங்க போய் சொல்லுங்க, நான் சொன்னேன்னுட்டு உங்களை உன்னதங்களில் இருக்க சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்பியிருந்தா ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 92:13 வாசிங்க. நான் முடிக்க போறேன், அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். சங்கீதம் 92, 13, 14, 15 வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட விசுவாசியே, இந்த தேவனுடைய ஆலய பிரகாரத்தில் எப்படி இருப்பீங்க? சொல்லுங்களேன், எப்படி இருப்பீங்க? சாதாரணமா விசுவாசி 100 ரூபாய் நோட்டுக்கு கீழே காணிக்கையே போடாத சபையா நம்ம சபை மாறணும். என்ன காணிக்கணும்னு திரும்பி பாக்குறீங்களா? டக்குன்னு தூக்குறீங்களே தலைய. எனக்கு ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு பாருங்க, 10 ரூபாய் 20 ரூபாய் தான் போடுவேன். அதுக்கு முன்னாடிலாம் தம்பி நீ 100 ரூபாய் எந்த மீட்டிங் போனாலும் 100 ரூபாய்க்கு போடு, அதுக்கு கீழே போடாத. எப்படியான நீ போடன்னார. அதுல இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் பாருங்க. இன்னி வரைக்கும் நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? அது போட ஆரம்பிச்சதுக்கு எப்படிதான் காசு கொடுக்குறான்னு தெரியல. நான் காணிக்கைக்காக பேசுறேன், உங்க செழிப்புக்காக பேசுறேன்.
முந்தானேத்து 3 நாளைக்கு முன்னே ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் பாருங்க. ஒரு அம்மாவுக்கு 10 ரூபா கொடுத்தேன். கார் எடுக்கும்போது 10 ரூபா கேட்டதுன்னு 10 ரூபா கேட்கல, ஐயான்னுச்சு. 10 ரூபா நோட்டு ஒன்று எனக்கு எடுத்தோடனே கொஞ்சம் தானே தள்ளி போய் என் பிள்ளைகிட்ட கேட்குது. நான் சார் இருந்துச்சு. நான் சொன்னேன் எல்லாம் ஒரே குடும்பம் தான் போமாண்ணா. பெரிய 10 ரூபாயை கொடுத்துட்டாரு இவரு. அங்கே போய் அப்படியே என் மூஞ்சிக்கு நேரம் சொல்லுங்க. நான் சொன்னேன் உன்னை வீட்டை விட்டு என் புள்ள தெருத்தனா இப்போ தெரிஞ்சு போச்சுன்னு. 10 ரூபான்றது இன்னைக்கு யாருக்கு செட் ஆகலாம்? நீங்க செழித்து இருந்தீங்கன்னா சர்வ சாதாரணமா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் சொல்லுங்களேன். உங்க குடும்பம் செழித்திருக்க போதுங்க, உங்க வாழ்க்கை செழித்திருக்க போதுங்க, உங்க ஃபைனான்ஸ் செழித்திருக்க போதுங்க. நீங்க சாதாரண பிச்சைக்காரனுங்க 50 ரூபா போடுற அளவு கை நல்லா தட்டிடுங்களேன். நம்புறீங்களா? என் ஆலய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள். என் தேவனாகிய கர்த்தர் உத்தமர் என்றும் கண்மலையாகிய அவரிடத்துல அநீதியே கிடையாது. கர்த்தருக்கு வந்த யாருக்கும் அநீதி செய்ய மாட்டார். அப்படின்னா செழிக்க விட மாட்டார். மாறுங்க, வறுமை மாறும், கடன் மாறும். பிரதர் கலங்காத, இந்த கடன் வட்டி கட்டுறதை பத்தி கலங்காத. உன்னை கர்த்தர் செழிப்பாக்காம உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாம விட மாட்டாரு. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்துல அநீதி இல்லை என்று விளங்கம் பண்ணும்படி. இந்த செழிப்பு எது வரைக்கும் தெரியுமா? முதிர் வயதிலும். கனிதந்து கை தட்டிடுங்களேன். சொல்லணும். இந்த சோப்பின்னு ஒரு கேள்வி ஒன்று படுத்துனுக்குது பாருங்க 92ல சொல்லணும். இந்த தனன்னு ஒரு கேள்வி படுத்துன்னு இது மண்டைய போட்டதுன்னா ஒரு 3 கோடிக்கு தரணும். சொல்லுங்க. இப்ப இல்லம்மா 92. நீ ஏமா வாயில கை வச்சுக்கிற எது சொன்னாலும்? 92ல நீ எப்படி சாவணும்னா எப்படி சாவணும்? கோட்டீஸ்வரி. எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தைய, கோட்டீஸ்வரன் சொல்லுங்க. இது தீர்க்க தரிசனமா நடக்க போகுது இந்த சபையில. ஆமேன் சொல்லுங்க. ஏங்க நான் மிகைப்படுத்தி பேசலைங்க, வேதத்துல பேசுற. முதிர் வயதிலும். ஆமேன் சொல்லுங்களேன். இல்லைன்னா தான் கஷ்டம், இருந்ததுன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்கன்னா உங்க செழிப்பு எப்படி இருக்கும்னு நான் சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்கு போய் முடிச்சிடறேன் 10 நிமிஷத்துல. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. நீ நிரப்பாத நல்ல சகல வஸ்துக்களாலும் நீ வெட்டாமல் துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் சாப்பிட்டு திருப்தி ஆகும் போது போதும் மகளே, நல்ல வீட்டை தருவார். ஆமேன். 10ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது. ஏங்க எனக்கு ஒரு ஆசைங்க, எல்லா ரூம்லயும் அட்டாச்சு இருக்கணுங்க. ஆமேன் சொல்லுங்க. கதுவை தந்துன்னு வெளில பாம்பிங்குதா பள்ளிக்குதான் பார்த்துன்னு போன காலெல்லாம் மாறி. ஆமேன் சொல்லு. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது லேடிஸ்க்கு? அது அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆனா அட்டாச்சு ஒவ்வொரு ரூம்லயும் 3 பெட்ரூம் கட்டுறீங்களா? 3 ரூம்ல என்ன பண்ணா? ஆதி காலத்து மாதிரி வீட்டு உள்ள கக்கூஸ் வைக்க மாட்டாங்க. அதுங்க இதுங்க இப்படிலாம் என்ன டைலாக் என்ன பண்ண முடியாது. அதெல்லாம் ஓல்டு. அட்டாச்சு இருக்கணும். எல்லா வீட்லயும் ஏசி. ஆமேன் சொல்லுங்களேன். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில செழிப்பு அனுபவிக்கணும்னு முதல்ல நினைங்க. ஆண்டவர் சொல்றார் செழித்திருங்கள், நான் கட்டளையிட்டேன், அது அப்படியே ஆயிற்று. மூணாவது சொல்லி முடிச்சிடுறேன். 5:36 மார்க் 5:36 வாசிங்க. சீக்கிரமா வாசிருங்கம்மா. 5:36. அல்லேலூயா. 3வது முதல்ல சொன்னேன் பிழைத்திருங்கள், 2வது சொன்னேன் செழித்திருங்கள், 3வது விசுவாசமாயிருங்கள். இப்ப வரதெல்லாம் நெகட்டிவா வருது நியூஸ் எவிருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு பயப்படாதே. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? எந்த இடத்துல பயம் இருக்கிறதோ அந்த இடத்துல விசுவாசம் வேலை செய்யாது. விசுவாசத்துக்கு 3 எதிரி உண்டு. எத்தனை எதிரி? பயம், கவலை, சந்தேகம். இந்த 3 எந்த விசுவாசிக்குள்ள இருக்குதோ அவங்களுக்குள்ள இந்த மருந்து வேலை செய்யாது. குடிச்சிட்டு இருக்கிறாரா சார்னு கேட்பான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன உடனே கட்சிச்சிங்க இங்க தேளு குடிச்சிட்டு இருக்கிறார சாரணுமா? என்ன குடிச்சா என்ன வேலை செய்யாது? என்ன வேலை செய்யாது? அந்த மாதிரி இந்த 3 எந்த பயம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்குள்ள என்ன வேலை செய்யாதுன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம் வேலை செய்யாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசத்தை பத்தி கேட்பதும் பேசும்போது அந்த விசுவாசம் அப்படியே வரா மாதிரி இருப்பதும், அல்லது விசுவாசத்தை பத்தி மற்றவங்க கிட்ட நீங்க பேசுறதும் உங்க சாட்சி பகிர்றதும் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி.
விசுவாசத்தை பத்தி கேட்கறது, விசுவாசத்தை பத்தி பேசுறது, விசுவாசத்தை பத்தி சாட்சி பகிர்றது மற்றவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா நடைமுறை வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா திடீர்னு அக்கினி சூளை வரும், தெரியவே தெரியாது. காலைல எழுந்திருக்கும் போது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு இன்னைக்கு நம்மள அக்கினி சூளையில போடுவாங்கன்னு, அக்கினி சூளை திடீர்னு வந்து நிற்கும். அப்பவும் சொல்லணும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் நீ நிறுத்தின. திடீர்னு தெரியாது, சிங்க கெபியில காலையில போடுவாங்கன்னு வரும், சிங்க கெபி வரும். போட்டாலும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர். திடீர்னு கணவன் செத்து போவான் ரூத்துக்கு தெரியாது. திடீர்னு என் குடும்பம் நடு ரோட்டுக்கு வந்துடும் ரூத்துக்கு தெரியாது. எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத, கண் பார்வை இல்லாத ஒரு வயதான மூதாட்டியை நம்பி நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். விசுவாசத்துல நடக்கணும். அதுதான் சொன்னேன், விசுவாசத்தை பத்தி கேட்கும் போது அந்த ரட்சகன்ல நாகார்ஜுனுக்கு ஏற மாதிரி நரம்பலாம் ஏறும். துப்பாக்கிலாம் எத்தனை வரும் பாருங்க, ஆனா குண்டு இருக்காது உள்ள. என்ன இருக்காது? பிரச்சனை வரும்போது எல்லாமே என்ன ஆயிடுவோம்னா புஷ்ஷுன்னு ஆயிடுவோம் விசுவாசத்துல. அப்ப எப்படி பாஸ்டர் இந்த விசுவாசத்தை எப்படி உங்களுக்குள்ள வளர்க்கணும்னா, முயற்சி செய்து 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 விசுவாசத்தை பயிற்றுவித்து சின்ன சின்ன சோதனைகளை உறுதியா நின்று கர்த்தருக்கு முன்பாக ஜெயித்து காட்டணும், பிசாசுக்கு முன்னும் ஜெயிச்சு காட்டணும். சின்ன காத்துக்கே நீங்க இப்படி அசைச்சிட்டீங்கன்னா எரோக்லி தான் வந்தா என்ன பண்ணுவீங்க? உங்க விசுவாச வாழ்க்கையை அடிக்கடி சொல்லுவாங்க, பனைமரம் வைங்க பனைமரம் வைங்க. ஏன் பனைமரம் வைக்க சொல்றாங்க தெரியுமா? பனைமரத்தை இடி தாக்காது, பனைமரத்தை காத்து தாக்காது. அது தாண்டி, பனைமரத்தை தாண்டி ஒரு காத்து உள்ள வர முடியாதான். ஏன்? அது வேறு அவ்வளவு ஆழம். சொல்லுங்களேன், உங்க விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா பயிற்றுவிக்கணும். சின்ன சின்ன சோதனைக்கெல்லாம் விழுந்துடக்கூடாது, சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் விழுந்துடக்கூடாது, சின்ன சின்ன காரியத்தெல்லாம் கர்த்தர் அப்படியே பரிச்சை பார்த்துடக்கூடாது, புலம்பிடக்கூடாது, அழுதிடக்கூடாது. விசுவாசத்தை நிக்கணும். எவிருவை நோக்கி வந்த வார்த்தை என்ன தெரியுமா? உன் குமாரத்தி மரித்து போனாள். அவர் சொல்றார், திரும்பி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்றார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இந்த காலையில் உங்களோட கர்த்தர் பேசினார்னா நீங்க ஆமேன் சொல்லுங்களேன். விசுவாசத்துல நிக்கிறதுக்கு யாரும் பின்னாடி எழுதலாம் வந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணிலாம் உங்களை விசுவாசத்துல வளர்க்க மாட்டாங்க. பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்றார், லூக்கா 22:32 பேதுருவே, உன்னை சோதிப்பதற்கு சாத்தான் என்னிடத்துல பர்மிஷன் கேட்டுக்கிட்டான். நானோ உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி என்னமா இயேசு வேண்டிக் கொண்டார. விசுவாசம் வந்துதா பேதுருக்குள்ள? ஹலோ, என்ன நிமிந்து பாருங்க, பைபிள்லாம் அப்புறம் தேடுங்க. இயேசுவே வேண்டாரு. மாலினி யார் வேண்டவரு? இப்ப என் புள்ள போறான், இங்க ஒரு விசுவாச சோதனை, ஒரு வேலைக்காரி வர போறா, இவரை தெரியுமான்னு கேட்க போறா. ஏற்கனவே நீ எதுல விழ போறன்னு அவருக்கு தெரியும். நீ எதை பார்த்து பயப்படுறியோ அது மேலேயே தான் கையை வைப்பாரு. சொல்லுங்க. அங்க போன உடனே இவ்வளவு தூரம் சொல்லி அமிச்சு பின்னாடி ஒருத்தர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே பேதுரு விசுவாசத்தை மறுதளிச்சிடக்கூடாது, பாஸ்டர் இங்க ஜெபிக்கிறார். அங்க போனவன அவனை அறியன்றார். ஆனா இதே பேதுரு 120 பேர் கூட மேல் வீட்டறையில எழுந்து நின்று கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று, புதிய ஏற்பாட்டு சபை ஒண்ணு புரியணும், உங்க மேல இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையின் அபிஷேகம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த இயேசுவை குறித்து பேசக்கூடாது, பேசினா மரண தண்டனை. மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவது உத்தமம் என்று அறிந்து நாங்க அதை காலில் படிந்த தூசி. பேதுருவே, உனக்குள்ள எப்படி இந்த விசுவாசம் வந்தது? அது ஜெபத்திலும் அது பரிசுத்தாவின் பலத்திலும் வந்தது. சில ஜெபிக்கிற டூப்ளிகேட்லாம் இருக்குது சபையில. இந்த சபையில இல்ல சொல்றேன், ஜெபிக்கிற மாதிரி பயங்கர ஜப வீர மாதிரி காட்டுவார் அவரு. ஆனா ஒரு சின்ன இந்த இடத்துல ஒரு சின்னதா எல்லாம் டி டி சொல்லுங்க, டியான்னு கேட்பான் பாருங்க. பாரிஸ் பொண்ணுங்கன்னா கேட்பாங்க, டியா ஒரிஜினலா கேட்பீங்கல்ல? ஆமா தானே? அந்த மாதிரி டி நிறைய இருக்குது. இன்னைக்கு நீங்க அப்படி இருக்க கூடாது. சின்ன சின்ன விஷயத்துல, சின்ன சின்ன சோதனைகள்ல உறுதியா நின்னு ஜெபத்துல இயேசுவே ஜெபித்து கூட பேதுரு மறுதலிச்சிட்டாருங்க. பேசுறது உங்களுக்கு புரியணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேயர் 11 18 இருந்து 21 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா ஒரு மனுஷனை பத்தி அங்க எழுதி இருக்குது. ஆபிரகாமை பற்றி எழுதின கர்த்தர் ஈசாக்கை பத்தி எழுதி இருக்கிறார். வாசிங்க 18. மரித்தோரிலிருந்து எழுப்ப
மரித்தோல் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்திலே ஈசாக்கு. போதும் மகளே, டைம் ஆச்சு. கவனிங்க. இப்ப மோரியா மலை மேல 2 பேர் ஏறுறாங்க. நான் ஒன்னு கேட்கட்டுமா உங்களுக்கு? இந்த 2 பேர்ல யாருக்குள்ள விசுவாசம் அதிகம் நினைக்கிறீங்க நீங்க? ஈசாக்கு. கரெக்ட். ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் இல்லன்னு சொல்ல முடியாது, மன்னிச்சுக்கங்க. அவரை விட அவருக்கு ஒன்று தெரியும், 100 வயசுல என்ன எங்க அப்பா கொடுத்துருக்கிறாருன்னா ஒரு காரணம் உண்டு. ஒரு வேளை எங்க அப்பா கொண்டு போய் மேல, நீங்க அந்த பலிபீடத்தெல்லாம் சாதாரணமாலாம் வந்து தூக்கிலாம் மேலே வச்சுலாம் கட்ட முடியாது. ஆனால் பலிபீடத்தில் ஹைட், அந்த மாதிரி ஹைட் கட்டணும். அதில் போய் ஒரு 30-35 வயசு உள்ள பையனை வந்து 135 வயசு கிழமை தூக்கி வைக்க முடியுமா? ஈசாக்கே கை காலை கட்டின்னு அவரே ஏறி மேலே படுத்துக்கிட்டார். அவருக்கு ஒன்று தெரியும், ஒரு வேளை எங்கள் அப்பா இங்கே சர்வாங்க தகனம் வழியாக என்னை பலியிட்டு நான் சாம்பலா போயிட்டேனா கூட இந்த சாம்பலுக்குள் இருந்து எனக்கு மீண்டும் ஜீவனை கொடுப்பதற்கு என் தேவனால் முடியும் என்று ஆமேன் சொல்லுங்களேன். அதாவது பலியிடுறவனுக்கு 3 மாசம் வேதனை சார், செத்து போனதை நினச்சி 3 மாசம் 4வது மாசம் சரியாயிடுவான். இப்பெல்லாம் ஒரே வாரத்தில் சாவு வீட்டில் எல்லாம் ரெக்கவர் ஆயிடுறாங்க. ஒரே வாரம் தான். அதோட அவங்க வேலையை அவங்க என்ன பண்றாங்க, பார்த்துட்டு போறாங்க. ஒரு 3 மாசம். ஆனா பலியா இடப்படுகிறவனுக்கு எவ்வளவு வேதனை வலி இருந்திருக்கும் தெரியுமா? அவனுக்கு ஒண்ணு தெரியும், கர்த்தர் என்னை கொண்டு ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்று திட்டம் வைத்திருப்பாரானால். நம்புறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. அதை தான் சொல்ல வரேன். உங்களை பலிபீடத்துல கடத்துற சூழ்நிலை வந்தாலும் விசுவாசம் குறையக்கூடாது. நான் போதிக்கிற டீச்சிங்கை நீங்க கேட்கணும். விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து 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 பெரிய விசுவாச பீரங்கியா நீங்க மாறணும். ஆமீனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. ஒரு இடத்துல காணும் விசுவாசம் மற்றவர்களுக்கு பற்றி பிடிக்கணும். மனைவி நல்ல விசுவாசமா இருக்குதா, கணவன் அதை பற்றி பிடிக்கணும். பேரண்ட்டுக்குள்ள நல்ல விசுவாசம் இருக்கா, பிள்ளைகளை பற்றி பிடிக்கணும். பிள்ளை ஒன்று கேட்குதா, ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணுமா, ஒரு 5 நாள் ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. நீ கொடுப்பேன்னு சொல்ல, கர்த்தர் கொடுப்பாருனோ. இல்லை பாஸ்டர், சின்ன வயசுல எனக்கு வாங்கி கொடுக்க ஆளே இல்லை பாஸ்டர், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாஸ்டர். என் புள்ள அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னா விசுவாச வீரனாவே வளர மாட்டான். அவன் விசுவாச வீராங்கனே வர. கேட்கறதெல்லாம் நீ வாங்கி கொடு, பைக் கேட்டா வாங்கி கொடு, எது கேட்டா வாங்கி கொடு, எல்லாம் வாங்கி கொடு. அவன் எல்லாத்துக்கும் அப்பா மூஞ்சே தான் பார்ப்பான். அப்பா ஒரு நாள் இல்லாத போடுவார், அம்மா ஒரு நாள் இல்லாத போடுவார். அப்போ எங்க பார்ப்பான்? ஹலோ, தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர்ன்றீங்களா? இப்போ திருந்துறீங்கன்னு பிரசங்கம் பண்ணுறேன். ஆமேன்னு சொல்லுங்க. கேப்ரியல் பாஸ்டர் சாட்சி எத்தனை பேர் கேட்டு சைக்கிள் கேட்டாராம். அவங்க அப்பா சைக்கிள் வாங்கி தர முடியாதா? அவர் சொன்னாராம், என்கிட்ட ஏன்ப்பா கேட்குற, உனக்கு அப்பா அவர் தான்ப்பா, நீ அவர்கிட்ட போய் சைக்கிள் கேளுப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாராம். 15 நாளா ஜெபிக்கிறாராம் பாருங்க. இவங்க அப்பா அதை பற்றி கண்டுக்கவே இல்லையா. 15 நாள் கழிச்சு ஒரு விசுவாசி சைக்கிள் வாங்கி எடுத்துன்னு வராராம். பாஸ்டர் ஜோமணி நேரம் பாஸ்டர் கேப்ரியலுக்கு ஒரு சைக்கிள் வாங்கன்னு கர்த்தர் சொன்னார்னு எடுத்துன்னு வராராம். அவர் சொன்னாராம், அன்னைக்கு ஆரம்பிச்சேன் என் விசுவாச பாதையை, அன்னைக்கு ஆரம்பிச்சேன் என் விசுவாச ஓட்டத்தை. சிஸ்டர், நான் போதிக்கிறதெல்லாம் நீங்க ஆழமா கேட்கணும். சும்மா நீங்க விசுவாசம் இல்லாத விசுவாச வீரர்களா என்ன பண்ணக்கூடாது. ஒரு சிறைச்சாலைக்கு ஒருத்தர் போனா எல்லாருக்கும் கைதிக்கு ஜெபம் பண்ணாராம். அந்த பாஸ்டர் சிறைச்சாலை விசிட்டிங்ல ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணும்போது ஒரு கைதி மட்டும் ரொம்ப அழுதாராம், நான் செய்யாத குற்றத்துக்கு தூக்கு தண்டனை வாங்குறதுக்கு இங்க இருக்கிறேன். என் மனைவி எல்லாம் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு கடைசியில் நான் தான் அவளை வந்து கொடுமைப்படுத்தி கொலை பண்ணிட்டேன், என் மேலே கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க, எனக்கு 3 மாசத்துல தூக்கு தண்டனை, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாராம். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், உனக்கு நீ உண்மையிலேயே நிரபராதினா உன்னை கர்த்தர் விடுதலையாக்குவாரு. நான் உனக்காக ஜெபித்து கர்த்தர் என்ன வார்த்தை சொல்றாரோ வந்து சொல்றேன்னுட்டு கரெக்டா ஒரு 1.5 மாசம் கழிச்சு 2 மாசம் வந்தாராம். வரும்போது இவருக்கு 1 வாரம் தான் இருக்கான் தூக்கு தண்டனைக்கு. கர்த்தர் என்கிட்ட சொன்னார், தம்பி, இந்த சிறைச்சாலையிலேருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை இதே தேசத்துல மேன்மையாய் வைப்பேன் சொல்லிட்டு போயிட்டாராம். அந்த மனுஷன் அந்த வார்த்தையை கேட்டு, செத்தாலும் நான் விசுவாசிக்கிறேன். எப்படி சொல்லுங்க? செத்தாலும் விசுவாசிக்கிறேன்னு கரெக்டா தூக்கில் விடுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக அந்த தேசத்தில் ஒரு புரட்சி வெடிச்சிச்சான். ஆட்சியாளர்கள் கிளர்ச்சியாளர்கள் எழும்பி புரட்சி வெடித்து ராணுவத்துக்கும் கிளர்ச்சியாளர்கள் சண்டை. ராணுவத்தில் ஆள் பத்தல. உடனே சொன்னாங்கன்னா, சிறைச்சாலையில் இருக்க கைதிகளுக்கெல்லாம் ராணுவ உடைகளை உடுத்தி அவர்களை ராணுவத்தில் கொண்டு வந்து பயன்படுத்துங்கன்னு. அப்பொழுது இந்த மனிதன் வெளியே கொண்டு வரப்பட்டான். ராணுவ களத்தில் அந்த தேசத்திற்காக விசுவாசமா நின்று போரிட்டான். அவனை பார்த்தவங்க அவனை அப்ரிஷியேட் பண்ணி அதே ராணுவத்தில் உயர்ந்த பதவியில். நான் சொல்லட்டுமா, விசுவாசம் மரண தருவாய்க்கு போனாலும் அது நம்பப்படுமானால் அந்த இடத்துல உயிர்ப்பித்து எழுப்புகிற. ஆமே ஆமே. அதனால உங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் கணவனுக்கு பரவட்டும், கணவனுக்குள்ள இருக்கிறது மனைவிக்கு பரவட்டும். எல்லாமே டூப்ளிகேட்டுக்கு விசுவாசத்தில் இருக்காதீங்க. விசுவாசம் இல்லாத விசுவாச வீரர்களாய். ஏன் 11:6 எபிரேயர் என்ன சொல்லுதுமா? எபிரேயர் 11:6,
விசுவாசம் இல்லாமல் கடமைக்கு சபைக்கு வருவது தேவனுக்கு பிரியம் இல்லை. சொல்லு என்னது? நானும் போன பாடுறா சந்தைக்கு நீட்டு பைபிளை ஒன்று தொச்சி அக்கல்ல தூக்கி வச்சு இங்க வந்து எதனா ஒரு சவுத்த சாஞ்சிங்கன்னு இதெல்லாம் வேஸ்ட். கடமைக்கு சபைக்கு வருவது, திரும்பி படி அந்த வசனத்தை. விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணுவது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. வாசி, திரும்பி வாசி அந்த வசனத்தை. விசுவாசம் இல்லாமல் பைபிள் படிப்பது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. ஆமென். சில ஆள்லாம் பைபிள் அம்மா சொல்றாங்களே இப்படி படிச்சுனே இருக்கு பாருங்க. அம்மா போனவொன்னே போன் ஒன்று பார்த்துக்கிறீங்களா இல்லையா? ஸ்கூல்ல ஞாபகம் இருக்கா? எச்எம் கூப்பிடுறாங்களா, எல்லாம் படிங்க இதான் டீச்சர் சொல்லிட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? பார்த்துருக்கீங்களா? அப்போ எல்லாம் புக்கை திறந்து வச்சுன்னு இருக்கும் டீச்சர் இருக்கிற வரைக்கும். டீச்சர் ஜன்னல் அந்த தலை சாஞ்ச உடனே இப்படி திரும்பி டீச்சர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படி பார்த்துருக்கீங்களா? சிலதெல்லாம் அம்மா சொல்லுதுன்னு படிக்குது, சிலதெல்லாம் வீட்டுக்காரர் சொல்றாருன்னு படிக்குது, சில மனைவி சொல்லுதுன்னு படிக்குது. இந்த பைபிளை யாருமே விசுவாசமா படிக்க மாட்டாங்க. பைபிளை முதல்ல எப்படி படிக்கணும்னு கத்துறேன் உங்களுக்கு நான். ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் இல்லாம சபைக்கு வராதீங்க, விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணாதீங்க, விசுவாசம் இல்லாம பைபிள் படிக்காதீங்க, விசுவாசம் இல்லாத விசுவாச வீரர்களா இருக்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் தவறு. ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் இல்லாத விசுவாச வீரர்கள் ஒரு புத்தகம் இருக்குது, வேணா வாங்கி படிங்க. நான் கடைசியா முடிக்க போறேன். ஒரு திருமணம், அந்த திருமணத்திற்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, பெரிய சொந்த பந்தங்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த நாட்கள்ல கேஸ் வசதிலாம் இல்லாத நாட்கள்ல 2 நாளைக்கு முன்ன மழை. இவங்க வாங்கி வைத்திருந்த அல்லது போய் எடுத்துக்கொண்டு வந்த எல்லா விறகு கட்டைகளும் நனைஞ்சு போச்சு. சொட்டு தண்ணியட்ட சொட்டுது. வேற எங்கும் விறகுகள் கிடைக்கல. அந்த சமையல்காரன் சொன்னாராம், இவ்வளோ சொந்த பந்தங்கள் கூடி இருக்கிறீங்க, உங்களுக்கு ருசி உள்ள பதார்த்தங்களை சமைத்து கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஆனால் விறகு கட்டைகள் ரெடியா இல்லை. இந்த விறகு கட்டைகள் ஈரமா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கான ஆசீர்வாதமான சாப்பாடை என்னால் என்ன பண்ண முடியாது, தர முடியாதுன்னு சொன்னாராம். இதை தான் தேவன் சொல்றாரு, உங்களுக்கான எல்லாவற்றையும் தருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுக்குள்ள விசுவாசம் ஈரத்தோடு இருக்குமானால், விசுவாசம் சந்தேகத்தோடு இருக்குமானால், விசுவாசம் கவலையோடு இருக்குமானால், விசுவாசம் பயத்தோடு இருக்குமானால், ஒரு சந்தோஷத்தை கூட தேவனால் உங்களுக்கு தர முடியாது. சொல்றார், விசுவாசம் இல்லாமல் எனக்கு பிரியமாக இருப்பது உங்களுக்கு கூடாதது. நீங்க நம்பி போங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிட்டாரு, பிழைத்திருங்கள், செழித்திருங்கள், விசுவாசமா இருங்க. என்ன நடந்தாலும் பிரதர், உயிர் தானே பிரதர் போவோம். இங்க உயிர் போச்சுன்னா அங்க போய் எழும்ப போறோம். இந்த நம்பிக்கை இருக்குதா இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இதை விட அது நல்ல இடம்ன்றேன். இங்க அங்க போறாம படுறவங்க கிடையாது, போச்சரி படுறவங்க கிடையாது, நம்மளை குறை சொல்றவங்க கிடையாது, நம்மளை திட்டுறவங்க கிடையாது. நிம்மதியா அங்கே போய் இளைப்பாறுவோம். கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீ, அக்கினி அப்படியே எழுந்து நிற்போம். அக்கினி சூளையில் நடக்க வைத்தீ, அழியாமல் காத்து கானானில் சேர்த்து துதி சொல்ல வைத்தீ.